Welcome everybody to this online class. Today we are going to see 5th English Term 1 Unit 2. In this unit we have already seen the poem Farmer's Friend and have learnt about the prose Trip to My Grandparents' Village. Today we are going to see the supplementary story The Farmer and His Daughters. விவசாயும் அவரது மகள்களும். This is the story about our wealthy farmers who distribute his wealth among 3 daughters. But before distributing his wealth, he want to know the capability of all the 3 daughters. ஒரு பணக்காரர் அப்பா, ஒரு ஃபார்மர், அவர்களுடைய 3 பெண்களுக்கும் அவர்களுடைய சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்குறாரு. ஸோ அந்த பணத்தையும் அந்த பொருளையும் வச்சு அவங்க எப்படி முன்னேறாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசன். இதை பற்றி தான் நம்ம ஒரு ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். The farmer and his daughters. In the village of Manipuram, there lived a wealthy farmer. He had 3 daughters. All his daughters were married and living their life happily. In the village of Manipuram, there lived a wealthy farmer. So the name of the village is Manipuram. The farmer was very rich person. He had 3 daughters. All his daughters were married out and living their life happily. இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் அவங்க 3 பொண்ணு. எல்லா பொண்ணுக்குமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா அவங்கவுங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. The farmer was getting old. He wanted to distribute his wealth to his daughters. இந்த பிக்சரை பாருங்க. So the person is becoming old. He wanted to distribute his money to all the daughters. இப்போ அந்த பொறுப்பெல்லாம் வெல்த் எல்லாமே அந்த 3 பொண்ணுகிட்டையும் கொடுக்குறாங்க. But he wanted to know what responsibility he could give to each of his daughters. Before giving this, he wanted to know the ability of the daughters or the responsibility of the daughters. முதல்ல அந்த பெண்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அவரு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவங்க அதில் ரொம்ப பொறுப்பானவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பணத்தை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. He called all his daughters and gave each of them a bag of millet. இந்த பிக்சரில் பாருங்க, அவங்க கொடுக்கறது எல்லாமே இதில் தெரியுது. மில்லட் அப்படிங்கிறது தானியம். இதில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேக்காக அவங்க 3 பேர்த்துக்கும் கொடுக்குறாங்க. He asked them to use grains in the best way possible and then come back to him after 1 year. அந்த கிரெயின்ஸை நல்ல பெஸ்ட்டாக எப்படி அப்படின்னா நல்ல புத்திசாலித்தனமாக அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து என்கிட்ட வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 1 இயர்க்கு அப்புறம் அவங்க அந்த கிரெயின்ஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் அவர் வர சொல்லி சொல்கிறாரு. After 1 year, the daughters came back to their father's house. The farmer welcomed all of them. அவங்க போட்ட ஆர்டருக்கு அப்புறம் 1 years பேக் 1 year முடிஞ்சோடனே எல்லாருமே வராங்க. அப்போ அவங்க ஃபார்மர்ஸ் வெல்கம் பண்ணுறாங்க. இந்த பிக்சரில் பாருங்கள், 1 இயர்க்கு அப்புறம் வராங்க இல்லையா, இதுதான் நம்ம இந்த ஸ்டோரியில் அழகாக 3 பேர்த்தோடைய ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம இதில் பார்க்குறோம். He called the elder daughter and asked
what she had done with the grains given to her. First, he called the elder daughter. Elder daughter அப்படின்னா பெரிய பொண்ணு. நான் கிரெயின்ஸ் கொடுத்ததை என்ன பண்ணுனேன் அப்படின்னு அந்த ஃபாதர் வந்து கேட்குறாரு பெரிய பொண்ணுகிட்ட. She replied, Father, I fed those grains to flocks of birds that I saw on my way back to home. So that the first girl said, I fed those grains to the flock of birds. Flocks அப்படின்னா கலெக்டிவ் நவுன். அது வந்து அந்த இடத்துல கூட்டமாக இருக்கிற பறவைகள். நான் வீட்டுக்கு திரும்பி போகும்போது என்னோட வழியில் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அப்போ வந்து நான் ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னா கூட்டமாக இருந்தது, அதனால என்னுடைய உணவெல்லாம் அதுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த கேர்ள் சொல்கிறாங்க. She has fed the grains to the birds whom she saw on her way back home. இந்த பிக்சரை பாருங்க. இதுல தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேர்ள் வந்து அந்த பேர்ட்ஸ் கூட்டமா தெரியுது இல்லையா, அந்த எல்லாம் அதனுடைய உணவு எல்லாமே அங்க கொடுத்துட்டு வந்துட்டாங்க. Then the father called the second daughter and asked the same. ரெண்டாவது பொண்ணையும் கூப்பிட்டு அதே மாதிரி கேள்வி அவரு கேட்கிறாரு. She replied, Father, I thought those grains were scarred, so I mixed those with other grains kept for community food service, so that everyone could have it. So the second girl said, she gave the grains to the community food service. கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ் அப்படின்னா அன்னதானம். அந்த கேர்ள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட ஃபுட்டை வந்து முக்கியமான இடத்துல, கோயில் அந்த மாதிரி இடத்துல நான் கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா அன்னதானம் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த கேர்ளு சொல்கிறாங்க. சேக்ரெட் அப்படிங்கிறது புனிதமான இடம், அதனால் என்னுடைய தானியத்தை அந்த மாதிரி இடத்துக்கு கொடுத்துட்டேன். என்னோடது எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப அனுபவிப்பாங்க அப்படின்னு அந்த கேர்ளும் சொல்கிறாங்க. எவ்ரிஒன் குட் ஹேவ் இட், எல்லாரும் அது பகிர்ந்து போகணும்னால நான் வந்து அதை கொடுத்துட்டேன் அப்படின்னும் அந்த கேர்ளு சொல்லலாம். After this, the third daughter came. The farmer asked her about the grains. She said, Father, I don't have those grains with me now. I need 2 bullocks and men to get the grains. He doesn't have the grains with him. அதை எடுத்துட்டு வரத்துக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. இப்போ அதை கொண்டு வரத்துக்கு எனக்கு 2 மாடுகளும் மனிதர்களும் வேணும் அப்படின்னு அந்த கேர்ளும் கேட்குறா. Father was confused and asked her, Why do you need bullocks and men to bring the grains here? அப்பாவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்ட். ஏன் அப்படின்னா அவர் கொடுத்தது 1 பேக் தானியம் தான், ஆனால் இந்த கேர்ள் இப்போ கேட்கறது புல்லக்ஸ் வேணும், எனக்கு மனிதர்களும் வேணும் அப்படின்னு அந்த கேர்ள் கேட்குறாங்க. அந்த கேர்ள் எதுக்கு கேட்குறா அப்படின்னா அந்த கிரெயின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்கோசரம் கேட்குறா. இந்த பிக்சரில் பாருங்க, அந்த ஹார்வெஸ்ட் பண்ணினது புல்லக்ஸு எல்லாமே தெரியுது இல்லையா. அந்த கேர்ள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது இந்த பிக்சரில். The daughter smiled and replied, I sowed those grains and now it has grown as crops. So I need a bullock cart and men to harvest and bring back the grains. The girl is in a smiling way. அவ சிரிச்சுக்கிட்டே சொல்றா. அந்த கேர்ள் என்ன சொல்றா, நீங்க கொடுத்த விதைகளை நான் கொண்டு போய் விதைச்சேன், ஆனா இப்ப அது என்ன ஆயிடுச்சு, அது பெரிய செடிகளா விளைந்திருக்கு, முளைச்சிருக்கு அப்படின்னு அந்த கேர்ள் சொல்றாங்க.
So I need a bullock cart and man to harvest and bring back the grains. எனக்கு இப்ப மாட்டு வண்டியும் கொஞ்சம் மக்களும் தேவை அப்படின்னு அந்த கேர்ள் கேக்குறாங்க. ஹார்வெஸ்ட் அண்ட் பிரிங் பேக் தி கிரெயின்ஸ், அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அறுவடை செஞ்சு அதை நான் கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னு அந்த கேர்ள் சொல்றாங்க. Father was happy to know that girl used the grains wisely and happily. Father has understood how wisely the girl used the grains. அவங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த கிரெயினை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா நினைக்கிறாங்க. Father found her apt and gave her the responsibility of the fields. ஃபாதர் நினைக்கிறாரு அந்த தானியங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப பொறுப்பான ஆளு, ரொம்ப ஆப்ட் அப்படின்னா ரொம்ப பொறுப்பானவங்க அப்படின்னு அந்த ஃபாதர் வந்து நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஃபாதர் என்ன நினைச்சிட்டாங்க, இந்த மூணாவது பொண்ணு தான் ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணு அப்படின்னு தீர்மானிச்சிட்டாங்க. He distributed his other wealth equally among the other two daughters. இந்த மூணாவது பொண்ணுக்கு அவர் வச்சிருந்த சொத்தை கொடுத்துட்டாங்க. மற்ற ரெண்டு பொண்ணுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வச்சிருந்த காசு பணத்தை மட்டும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த மூணாவது பொண்ணுக்கு இந்த நிலத்தை கொடுத்துட்டாங்க. அவங்க எப்படிலாம் ஹார்வெஸ்ட் பண்ணி இப்ப எப்படிலாம் பண்ணுனா நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவங்க நல்லா திங்க் பண்ணி பண்றாங்க. See this picture. இப்போ அந்த லெசனுக்கான ஃபுல்லா பார்த்தோம். இதுல பாருங்க 3 டாட்டரையும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாட்டர் என்ன பண்ணாங்க, fed it to birds. செகண்ட் டாட்டர் mixed it with the community service. Third daughter sowed the grains and harvested new grains. So third daughter is the very best one. He makes the wealth bigger and bigger, larger and larger. Hope you are all understand these lessons. Now we will see some glossary words. Distribute, give a share. See this picture. Millet, a cereal grown in warm countries. Sacred, holy, harvest, yield, bullocks, a young bull, wisely, cleverly, responsibility, power. In book you are having the glossary 120 page. You take a book, you read it yourself once again. இப்போ நாம சப்ளிமெண்ட்ரிக்கான ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கான புக் பேக் எக்ஸசைஸை பார்க்கலாம். The farmer and his daughters பார்க்கலாம். The farmer match the action with the picture. See this picture. Mixes for community food service. அந்த கொடுத்த தானியத்தை கொண்டு போய் கலக்கி கொடுத்தாங்க இல்லையா, கம்யூனிட்டி ஃபுட் சர்வீஸ், அது வந்து செகண்ட் பிக்சர். நெக்ஸ்ட் சோஸ் த கிரெயின், அந்த தேர்டு பிக்சரை பாருங்கள், தானியத்தை விதைக்கிறாங்க. ஃபீட்ஸ் த பேர்ட்ஸ், ஃபஸ்ட்டு பிக்சர். ஓகேவா, இப்போ 3 பிக்சரும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பி, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஆப்ஷனுக்கு நம்ம அந்த டேஸில் கரெக்டானதை ரைட் பண்ணணும். த ஃபார்மர் ஹேட் டேஸ் டாட்டர்ஸ். அந்த ஃபார்மருக்கு எத்தனை டாட்டர்ஸ்? 3. THREE 3. He offered dash to his daughters. என்ன கொடுத்தாங்க? millet, MILLET, millet. The second daughter dash to a flock of birds. அது வந்து செகண்ட் வராது, நீங்கள் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டுன்னு ரைட் பண்ணிக்கோங்க. FIRST. The first daughter dash to a flock of birds. Feed, FEED, feed. Next one, answer the following. What did the father give to all the daughters?
The father gave a bag of millet to all his daughters. What did the first two daughter do? இந்த டூவை நீங்கள் அடிச்சிருங்க, டூ வராது. The first, what did the first daughter do? The first daughter fed a flock of birds. Third one, how did the second daughter use the grain? The second daughter mixed the millet with other grains kept for community food service. Fourth one, how did the third daughter use the grain? The third daughter sowed the grain in the land. Fifth one, who is the wisest of all? The third daughter is the wisest of all. Next, we will see the book page number 125. அதில் இருக்க கொஞ்சம் புக் பேக்ஸ் எக்ஸசைஸும் நம்ம பார்ப்போம். Look at the picture and answer the following. இப்போ அதில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நம்ம இதுக்கான ஆன்சர் ரைட் பண்ணணும். அது என்ன பிக்சர்? அது கூழாங்கற்கள். நம்ம ஆற்று பக்கம்லாம் கல் இருக்கு இல்லையா, பார்க்குறோம் இல்லையா, அதுதான். அது தமிழில் கூழாங்கற்கள், இங்கிலீஷில் பெபிள்ஸ். நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பெபிள்ஸ், PEBBLES. இன் யோர் மதர் டங், தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? கூழாங்கற்கள். யூஸ் இன் எ சென்டென்ஸ், பெபிள்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ரிவர் பெட். நெக்ஸ்ட் ரோமன் பி, சர்க்கிள் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். இப்போ 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த ஒவ்வொரு பிக்சருக்கு 2 வேர்டு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சர்க்கிள் பண்ணணும். டீர், டீஸ், டீர் ஒன்லி கரெக்ட், DEER, டீர். Calf, calves, CALVES, second one correct. Geese, gooses, geese only correct, GEESE. Write the plural form. இப்போ இதுக்கு plural form நம்ம ரைட் பண்ணோம். Tooth, teeth, TEETH. Knife, knives, KNIVES. ஓகேவா? Next one, match the following words. You have to match it. Rhyming word நாவே ஒரே சவுண்டாக எண்ட் பண்ணும். First one, health, wealth, WEALTH, wealth. Hoop, look, LOOK, look. Third one, harm, charm, CHARM, charm. Once again I read, you listen. Health, wealth. Hoop, look, harm, charm. Next one, write the past continuous forms for the given verb. இப்போ வந்து verb வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் past continuousல ரைட் பண்ணணும். She does the homework at 6 o'clock. அப்போ she வந்து நம்ம என்ன ரைட் பண்ணோம்? She was writing. I will say you write it. WAS was, WRITING. She was writing the homework at 6 o'clock. Second one, they dash when I arrived there. Play. They were playing. WEREPLAYING. Playing. They were playing when I arrived there. I danced while he was singing. I was dancing. WAS was, DANCING. I was dancing while he was singing. Okay, student. Today we have finished the supplementary. For that we have finished the book back exercise also. You take your book, you recall yourself once again and do your homework neatly and send to your classmates number. Obey your parents and keep social distance. Be safe at home. Thank you. We will meet in the next class. Thank you.